குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த கிளம்பி டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 11 2026 சனிக்கிழமை கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டபஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு அதாவது நடைபெற இருந்தக்கூடிய காவலர் தேர்வு பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளும் நிறையா பார்த்திங்கன்னா மனு நம்ம மாணவர்கள் சார்பாகவும் நம்ம சார்பாக அனுப்பிட்டுருக்கோம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் எப்போ வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷெடியூலோட லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும், வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூல் ஃபுல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். தமிழகத்தில் அனைத்து வகை பள்ளிகளிலும் காமராஜருடைய பிறந்த நாளை ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள் நிகழ்வுகளை நடத்த அறிவுறுத்தியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி தினமாக தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுதான் பார்க்குறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தேசிய விருது பெற்ற இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான செழியன் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்காரு. அதாவது இயக்குனர் பாலாவினுடைய பரதேசி படத்துக்காக லண்டனில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட திருவிழாவில் சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்ற விருதை பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தார் இவர். ஓகேங்களா? இது ஒரு பெரிய விருது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம டெய்லியும் பார்த்தது தான். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் விலைமதிப்பற்ற பழங்கால கலைப்பொருட்கள் வெற்றிகரமாக தாயகத்துக்கு கொண்டு வரப்பட்டுவது என்று குடியரசுத் தலைவர் வரவேற்றிருக்காரு. துணை குடியரசுத் தலைவர் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களுக்கு சொந்தமான 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த அரியவகை கலைப்பொருட்களில் பத்ரகாளி தேவி அம்மன் வழிபாட்டு வெண்கல சிலை, நந்தியின் கற்சிலை, 6 முகங்களை கொண்ட கார்த்திகேயன் கருங்கல் சிற்பம் ஆகிய பார்த்திங்கன்னா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழகத்துக்கு 19 கோடி சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா வருகை தந்திருக்காங்க. இதில் திருச்சி பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. நிகழாண்டு பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரை மொத்தம் 19.06 கோடி சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வருகை தந்திருக்காங்க. இதில் 1.65 கோடி உடன் பார்த்திங்கன்னா திருச்சி முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதிகபட்சமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை இந்த மாவட்டங்களுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் திருச்சி தான் முதலிடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, தஞ்சாவூர், சென்னை, நாகை. ஓகேங்களா? அடுத்தது நியூசிலாந்துக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பார்த்திங்கன்னா உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தென் அமெரிக்க பசிபிக் பெருங்கடல் தீவு நாடான நியூசிலாந்திற்கு இந்திய பிரதமர் பயணித்தது கடந்த 40 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோஃபர் லக்சனுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதன்படி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா தலைநகரான ஜகார்த்தாவில் பார்த்திங்கன்னா அந்நாட்டினுடைய அதிபர் பிரபோவா சுபியாண்டோ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருதரப்பு பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற அவர் அந்த நாட்டின் பிரதமர் ஆண்டனி அல்பனேசியுடன் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இப்போ நியூசிலாந்து பிரதமரான கிறிஸ்டோஃபர் லக்சனுடன் பார்த்திங்கன்னா விமான நிலையத்துக்கு நேரில் பார்த்திங்கன்னா பிரதமரை வரவேற்றிருக்காரு. இரு தலைவர்களும் பார்த்திங்கன்னா நிறைய ஒப்பந்தங்கள் குறித்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த 3 நாட்டோட பிரதமர்கள் பேரும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால் 3ஐயுமே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது போக்குவரத்து துறையின் எதிர்காலமாக ஹைட்ரஜன் தான் பார்த்திங்கன்னா கருதப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தின் எரிபொருள் ஹைட்ரஜனாக தான் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு பூனே, மும்பை, திருவனந்தபுரம், கொச்சி, ஜாம்நகர், அகமதாபாத், கிரேட்டர் நொய்டாலேருந்து டில்லி, ஆக்ரா உள்ளிட்ட 10 வழித்தடங்களில் ஹைட்ரஜன் சோதனை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்திய வாகனத்துறையினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 14 லட்சம் கோடியாகவும் உலகளவில் இந்திய வாகனத்துறை 7வது இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்துச்சு. தற்போது அதன் மதிப்பு பார்த்திங்கன்னா 22 லட்சம் கோடியாக பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. உலக அளவில் இந்திய வாகனத்துறை பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதை ஏதாவது ஸ்கூல் புக்கில் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எத்தனால் கலப்பு பெட்ரோல். அதாவது பெட்ரோலில் எத்தனால் கலப்பு முயற்சி பார்த்திங்கன்னா 2001ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. முன்னோடி திட்டங்களாக பார்த்திங்கன்னா இருந்தே பார்த்திங்கன்னா ஆரம்பமாகிவிட்டது. 2006ஆம் ஆண்டில் அதாவது 5% எத்தனால் பார்த்திங்கன்னா கலக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2022ஆம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட காலத்துக்கு பார்த்திங்கன்னா 10% எத்தனால் பார்த்திங்கன்னா கலக்கப்பட்டது. தற்போது 20% எத்தனால் கலப்பு பார்த்திங்கன்னா எட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது
பலதாரமானம் செய்தால் அரசு நலத்திட்ட உதவிகளை பெற முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அரசு வந்து தங்களுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்ட உதவிகள் தகுதியானவர்கள் மட்டும் கிடைத்தால் போதாது, சமூகத்தில் தார்மீக அறநெறிகளோடு ஒற்றுமையாகவும் அனைவருடன் இணக்கமாக வாழ்வோருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மனதில் கொண்டு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது, அவர்களுக்கு சமநீதி கிடைக்கப்பெறுவது ஊக்குவிக்கும் வகையில் பலதாரமானம் செய்யும் ஆடவர் இனி அரசு நலத்திட்டங்களுக்கு எந்த உதவிகளையும் பெற முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதேபோல் அஸ்ஸாம் அரசு ஊழியர்கள் யாரேனும் பலதாரமானம் செய்திருப்பின் அவர்கள் அரசு பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அதற்கான 1964ஆம் ஆண்டு அஸ்ஸாம் சேவைகள் ஒழுங்கின மற்றும் மேல்முறையீடு விதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவில் வீடுகளில் மேற்கூரை சூரியசக்தி மின் உற்பத்தி திட்டத்திற்கு ஊக்குவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் 8482 கோடி, அதாவது $890 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கடனுதவி வழங்க உலக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா முன் வந்திருக்காங்க. வீடுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அதாவது இல்லந்தோறும் இலவச சூரிய மின் உற்பத்தி அப்படின்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு 2024 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தகடுகள் அமைக்க மத்திய அரசு மானியமாக 78,000 வரை வந்து பார்த்தீங்கன்னா மானியம் கொடுத்துருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இது குறைந்த வட்டியில் 6.5% வங்கி கடன் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் மின் உற்பத்தியில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத எரிசக்தி வளங்களின் பங்களிப்பை 60% உயர்த்தவும், 2070ஆம் ஆண்டுக்குள் மின் உற்பத்தியில் புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு இல்லாத நிலை எட்டவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலக்கு நிர்ணயிச்ச. இந்த 2 இலக்குமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதாவது 2035ஆம் ஆண்டுக்குள் மின் உற்பத்தியில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத எரிசக்தி வளங்களை வந்து பார்த்திங்கன்னா 60% பங்களிப்பை உயர்த்தணும். 2070ஆம் ஆண்டுக்குள் மின் உற்பத்தியில் புதைப்படிம எரிபொருள் பயன்பாடே இல்லாத நிலையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நாசாவை சேர்ந்த இந்திய விண்வெளி வீரரான அனில் மேனன், அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அனில் மேனன், இவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜகஸ்தானில் உள்ள பைக்கானூர் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ராஸ்கோஸ்மாஸ் சோயூஸ் MS-29 அப்படின்ற விண்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புறப்படும். அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 8 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பணிகள் மேற்கொள்ளிருக்காரு. அவருடன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோதர் டூப்ரோ மற்றும் அண்ணா கிகினியா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறாங்க. ஜூலை 14ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையம் செல்லும் அனில் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா நீண்டகால விண்வெளி பயணத்தால் ஏற்படும் உடலியல் பாதிப்புகள், மிக குறைந்த ஈர்ப்பு விசையில் விண்வெளி வீரர்கள் ரத்த ஓட்டம் எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்ற ஆய்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளிருக்கிறாரு. உயர்திறன் செயல்பாடு கொண்ட கணினிகள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சாதனங்களுக்கு தேவையான பாகங்களை தயாரிக்க தேவைப்படும் செமிகண்டக்டர் விண்வெளியிலே தயாரிப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஓகேங்களா. அடுத்தது, நாட்டின் ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பும் எண்மமயமாக்கும் ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 93.95 கோடிக்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ம ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, விண்வெளித்துறையில் அமெரிக்காவின் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய தொடர்ந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஆர்பிட்டல் அப்படின்ற ராக்கெட் பூஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளது சீனா. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி பயணங்களில் ராக்கெட்டுகள் மீண்டும் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுடைய எலான் மஸ்க்கு சொந்தமான SpaceX நிறுவனம் கடந்த 2015 டிசம்பர் முதல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வெற்றி கண்டாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சீனா தற்போது வந்து இதை வந்து சோதித்து பார்த்துருக்காங்க. தென் சீனாவில் உள்ள ஹெகனான் மாகாணத்தில் உள்ள வணிக ரீதியிலான விண்வெளி ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் 10B அப்படின்ற ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவப்பட்டது. இது வந்து திட்டமிட்டபடி தகுந்த சுற்றுப்பாதையில் ராக்கெட் தனது செயற்கைக்கோளை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தி இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக ஒரு முக்கியமான திட்டம், அண்ணா பிறந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடங்கும் போது வந்து நம்ம டீட்டெயில் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மாயனூரில் 850 கோடி முதலீட்டில் அமையும் தோல் அல்லாத காலணிகள் தொழிற்சாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்முடைய ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜூலை 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.